ஆஹா ஆஹா ஆஹா, அடா 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 அடா, இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேர்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொரிக்க வேண்டியதை பொரிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க பாருங்க எங்க அக்கா. அடா 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 அடா, இதை விட்டுவிட்டு அந்த வீட்லயும் போய் 3 நாளா சாப்பிட்டோமே, அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அதுக்கு பேர் சாப்பாடா ஐயா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போதா இவனாச்சும் கட்டி எடுத்து குத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் கழியிட்டு இருக்கான். இனிமே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டா சத்தியமா வரமாட்டேன். இதுக்கு ஆட்டா கருமாவோட சத்தியம் சத்தியம் சத்தியம். எடுத்துக்கிட்டா இப்படி சும்மா வீர் வீர்னு கத்திட்டு சும்மா இருக்கா? உனக்கு தெரியாது, இவரு கூட சேர்த்து அப்புறம் கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். இப்படிப்பட்ட சாப்பாடை விட்டு அந்த வீட்டுல போய் இவரு சாப்பிடலாமா? உனக்கு தெரியுது என்றோட அருமை தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? பார்வதி நான் எப்படி வரமாட்டேன். நடிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஏறி வாய் மாதிரியே முடிச்சு போடுவேன். என்னது ஆபீஸ் தானையா? இந்த உடனே கிளம்பிடுவான். 2 கையிலும் கப்பு கப்புன்னு அள்ளிப்பட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா இவ்வளவு சாப்பாடை வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. சிவகாமி அங்கேயே இருங்க. இந்த 3 நாள்ல ஐயா ஒரு சுத்து பெருத்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதே வீட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. இது பாரு பாரு. அது சரி, இந்த 3 நாள்ல அங்க என்னென்ன கொட்டிக்கிட்டீங்கன்னு மறைக்காம சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு சிக்கன் சூப்பு, 8 மணிக்கு வடக்கோழி குழம்பு பாயா. அது எதுக்கு? அது அந்த சூட இட்லி இடியாப்பத்துக்குலாம் நல்லா இருக்குமே. அப்ப மத்தியானத்துக்கு? நடுவில் 11 மணிக்கு மறுபடியும் சூப் இருக்குதா. மத்தியானம் வந்து வான்கோழி பிரியாணி, அப்புறம் மட்டன் குழம்புனா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்புனா மட்டன் ஃப்ரை. அப்புறம் அங்கே போய் எனக்கு ஒரு 3 நாள் சளி வேறு பிடிச்சிருச்சு. அதனால இந்த காடையில் பெப்பர் காடைன்னு சொல்லி அதை நல்லா வறுத்து அது ஒரு சைடில் போயிட்டு இருந்தது. அப்புறம் பிரெயின், குடல் கறி, போட்டி, தலைக்கறி அதெல்லாம் ஒரு சைடில். அப்புறம் அப்படி ஒரு 4 ஐட்டம். இப்படி பறக்கிறதுல பிளேனையும் மிதக்கிறதுல கப்பலையும் தவிர எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? வயசு ஆக ஆக வாயை கட்டணும்னு சொல்லிருக்காரா இல்லையா? பிபி, சுகர் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. ஏய், நான் வேண்டாம்னு சொன்னேன். அதுக்கு அந்த குட்டச்சி கறி கடைக்காரி இல்ல, அவரை வந்து மேமே சும்மா சாப்பிடுங்க மேமே, அதுக்கப்புறம் மாத்திரை போட்ட போதுங்க அப்படிங்கிறாள். இந்த பேச்செல்லாம் இங்க வேண்டாம். இன்னையில இருந்து 3 வேளையும் உப்பு இல்லாத சப்பாத்தியும் அருகம்புல் ஜூஸும் தான். இது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி காலையிலயும் சாயந்தரமும் 1 hour ஓடணும். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தெரியுமா? அருகம்புல் ஜூஸ் பண்ண வச்சுக்கலாம், ஆனா அந்த வீட்டை சுத்தி ஓடுறத நீ கட் பண்ணணும். முடியாது, ஓடித்தான் ஆகணும். பண்ணுமா? அவர்தான் நம் தலைவர். ஆகவே தோழர்களே, இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், அன்பின் உருவம், பண்பின் சிகரம் எங்கள் தலைவர். அவர் ஒருவர் தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதனை சொல்லி விடைபெறுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய எனது அருமை நண்பர் NBR அவர்கள் மிகத் தெளிவாக சொன்னார்கள். நான் கேட்கிறேன், எங்களது ஆட்சி நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி என்று வாய்கிழிய கூறுகிறார்களே, அந்த ஆட்சியை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்கள் அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அது நாங்கள் போட்ட பிச்சை. எங்களது கூட்டணி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா? உங்களை பார்த்து கேட்கின்றேன், ஐயா எங்கேயா இல்ல ஊழல்? எதிலையா இல்ல ஊழல்? பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சானுங்களோ அத்தனை ஆயிரம் ஊழலை ஒவ்வொருத்தனும் செஞ்சுக்கிட்டு இருக்காயா, ஒவ்வொருத்தனும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாருங்க, இதை ஏன் செய்யறான்? நீங்க அன்னைக்கு போட்டீங்களே ஓட்டு, அதை வாங்கிட்டோங்கிற தைரியத்துல செஞ்சிட்டு இருக்காயா, தைரியத்துல செஞ்சிட்டு இருக்கான். அம்மா, தாய்மார்களே, பெரியோர்களே, இனி வர்ற எலெக்ஷன்லயாச்சும் நீங்க எல்லாரும் சிந்திச்சு எந்த சின்னத்துல ஓட்டு போனுங்கிறத யோசிச்சு ஓட்டளிக்கணும். ஆமா, ரொம்ப நன்றி, வணக்கம். அவசரத்தில் மாலை மறந்து வச்சுருங்க. நானும் கட்சிக்காரன் தானுங்க, போட்டு வந்தேன். சரிங்க சரிங்க. அடுத்ததாக அண்ணன் குப்ராஜ் அவர்கள் உரையாற்றுவார்கள். அண்ணா, நான் ஒரு 2 வார்த்தை பேசுறேன். யாருங்க நீங்க? இறங்கல. அண்ணா, நான் 5 வீட்டு செயலாளர். ஐயா அவ்வளவு நல்லா பேசினாருங்க. அவரை பத்தி புகழ்ந்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் போயிருந்தேன். டேய், பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாம்டா, நீ உட்கார்றா. நீங்க பேசுங்க தம்பி.
நம்ம அண்ணன் வட்டம் பேசினாருங்க, ரொம்ப நல்லா பேசினாருங்க, ரொம்ப நியாயமா பேசினாருங்க. முதல்ல எல்லாம் ஒரு சில கட்சியில தாங்க நல்லா பேசுற ஆள் இருக்குங்க. இப்ப எல்லா கட்சியிலுமே மைக் கிடைச்சுன்னா புடிச்சு பண்ணு பண்றாங்க. ஏன்னா அதான் தொழில் ஆனதுக்கு அப்புறம் பேசிட்டானுங்க அவன. அண்ணன் சொன்னாருங்க, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஊழல் பண்றாங்க அப்படின்னு. ஏன் இது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாதா? கூட்டணி வச்சு ஒரு 40-50 சீட் அப்படியே வாங்கிட வேண்டியது. அப்புறம் ஊழல் என்ன அர்த்தா? ஆனா கூட்டணிங்கிறது என்னங்க? தனியா நின்னா பப்பு வேகாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் நேரத்துல யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்துக்கிறதுக்காக அப்படியே அலைய வேண்டியது. அதுக்கு பேரு கூட்டணி. அதுல எவனாச்சும் ஒருத்தர் அடிச்சு புடிச்சு ஆட்சி புடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூரா ஒண்ணு சேர்ந்து ஊழல் ஊழல் ஊழல்னு கத்த வேண்டியது. சார் இவங்க தான் ஊழல் பண்றாங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். நான் உங்க வீட்டு ஆட்சி ஒப்படைச்சா நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா? எனக்கு தெரியுது. பாரு அண்ணா ஃபீல் பண்ணி சிரிக்காரு. கண்டிப்பா வாங்குவாருங்க. அதான் பிராக்டிஸ் ஆகி போச்சு. சரி, எல்லா கட்சிக்காரும் ஊழல் பண்ணானப்பா. புதுசா ஒருத்த கட்சி ஆரம்பிச்சு அவன் நாளைக்கு ஆட்சி பிடிச்சா அவனும் வாங்குவான். அதான் வாங்குறது ஆகி போச்சு. ஐயா அப்படி வாங்குறானே, உங்க யாருக்காச்சும் பங்கு கொடுக்குறானா? கொடுக்கறதில்ல. அந்த ஒரு நாள் கியூல நின்று ஓட்டு போடுறதுக்காக வாங்குறீங்கல்ல, அந்த கருமத்தை அதோட மறந்து தொலைச்சிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் போய் வேலை வெட்டி பார்க்கலாம்ல. எப்ப எவன் மீட்டிங் போட்டாலும் வந்து குத்த வச்சு உட்காந்துட்டு கை தட்ட வேண்டியது. இதுக்கெல்லாம் கை தட்ட கூடாதுடா, யோசனை பண்ணோன்னு. ஐயா நீங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, திங்கட்கிழமை காலங்காத்தால 10 மணிக்கு இப்படி பல்லும் கூட விளக்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு பொழப்பு. உங்களுக்கு இது பொழப்பு பாக்குறேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, புத்தி இல்ல. உங்களை எல்லாம் உழைச்ச என்னடா தப்பு? இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறீங்க? சூட ஒரு டீ போடுங்க. ஹலோ, பின்னிட்டீங்க தலைவா. ஆமா, நீங்க எந்த பாட்டி தலைவா? அந்த நாட்டம் முடிச்ச வழியில நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அண்ணாஜி கை கொடுங்க அண்ணாஜி. மேடையில பேசுனீங்களா, பின்னிட்டீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் மணி அண்ணாஜி. ஆமா, நீங்க எந்த கட்சி? கட்சியா? என்ன தெம்பு குறைமா துப்புறீங்க? சீக்கிரமா ஒரு கட்சியில சேருங்க அண்ணாஜி, அப்பதான் நீங்க பேச முடியும். எதுக்கு இருக்கிறவங்க கூட பொறுத்து பார்த்தா நான் வேற தனியா குழப்பணுமாக்கு? தப்பா சொல்லணும் சார். வாங்க அண்ணாஜி. இருக்கிற 4 பேர் அந்த கட்சியில இருந்து வந்துட்டீங்களாங்க? எப்படி நம்ம ஸ்பீச்? ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தை நாங்க கூட்டி இருக்கோம், அதை களைச்சு விட்டது இல்லாம கிண்டல் வேற அடிக்கடா. மனசு இல்லைன்னா போதும், பஜார பேஜாராக்கிறானுங்க. ஏப்பா நியூ ஃபிகரா இருக்க, ஏன் இவனு கையில மாட்டினேன்? அடிச்சானுங்களா? நீ அடிக்கலையா? அடிச்சியா? என்ன விளங்குற மாதிரி சொல்லி 8 போற மாதிரி தலையாட்டுற? ரொம்ப அடக்கமான பையனா இருக்க, வாயை திறந்து பேச மாட்டேங்கிறியே. அப்பா என்ன இந்த வயிட்டு? பாரு ராஜா. ஏப்பா ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா, என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டிருப்ப. அவன் ஆளுகளை வச்சுட்டு இன்னும் கட்டியிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு நின்று இருக்கேன், பைய பொடிக்கிட்டு ஓடி இருப்பேன். ஊர் ஜனமே கூடி மொத்துன்னு மொத்தி இருக்கேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட சொல்லப்பா, இல்லைன்னா இதை விட அசிங்கமா வேற கட்டணம் சூழல் இருக்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அதுக்கு நேரு எப்படி கட்சிக்காரங்க மீட்டிங் போட்டிருந்தாங்க. நான் அப்படி ஓரமா 2 தம் அடிச்சு மீட்டிங் கேட்டிருந்தேன். லைனா போறானுங்க, மைக்க புடிச்சிட்டு சரம் மாதிரியா புழுகுறானுங்க. மைக்கு பிடிக்கிறதே அதுதானப்பா? இல்லைங்கண்ணா, நம்மளால அந்த ஃபீலிங் தாங்க முடியலைங்க. டப்புன்னு தம்ம கீழே போட்டுனுங்க.
நேரா போய் மைக்கு புடிச்ச இந்த நாயகி சொல்றதுல பொய்யே அப்படின்னு லைனா ஆறாரங்கள போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. சரி. ஆமா, ஜனங்களும் செம கிளாப்ஸ். அதே ஃபீலிங்கோட மேல வந்தானுங்க. ஃபுல் ஸ்டேஜ் உடைச்சிட்டானுங்க. எப்பா ஏப்பா அவன் கட்சி மீட்டிங் ஆள் சேர்த்தது கஷ்டப்பட்டு காசு கொடுத்து லாரி கொடுத்து பிரியாணி கொடுத்து கையில கால விழுந்து கூட்டம் சேர்த்துறான். அவன் கழிச்ச கோவம் வராதா? ராசா நீங்க இருக்கிற மேட்டர் தெரிஞ்சு அவனுக்கு என்ன டின்னு கட்டிடுவானுங்க. நீ கிளம்பு. அண்ணா ஃபர்ஸ்ட் எய்ட் பாதியில் நிறுத்தாதீங்க. அதுக்கு அதுக்கு ஹிஸ்டரி கேளுங்க, அப்பதான் தெரியும். அவன் நீ பெரிய 14 லூயி உன் ஹிஸ்டரி நான் கேட்கணுமா? ப்ளீஸ் சிட் டவுன். ஏப்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கட்சி அரசியல் பிடிக்காதா? பிடிக்காது. என்னப்பா இவ்வளவு தெளிவா திட்டவட்டமா சொல்றேன்? பிடிக்காதுங்கண்ணா. இப்ப எலெக்ஷன் வருது இல்லைங்களா? ஆமா. முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு போய் 10-15 நாள் வண்டி ஓட்டணும். சரி. போய் காசு கட்டணும். நாங்க தானே அடுத்தது ஆட்சிக்கு வரப்போறோம், உனக்கு எதுக்குடா காசு அப்படின்னு சத்தம் போடுறானுங்களா? அப்புறம் நானும் பண்ண முடியும். அவ்வளவு ஒரு கட்சிக்காரங்கிட்ட. அப்புறம் ரெண்டாவது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வண்டி ஓட்டணும். அவங்ககிட்டயும் போய் காசு கட்டணும். எலெக்ஷன்ல ஏகப்பட்ட காசு செலவாய் போச்சுப்பா. நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். ஏதாவது விவரம் இருக்கிற உனக்கு சத்தம் போடுறானுங்க. சரி இதுவும் சரிப்பட்டு வராது அப்படின்னு மூணாவது ஒரு கட்சிக்காரங்கிட்ட போய் இரு. ஏனப்பா ஒரு பிடி வண்டி ஓட்ட நீங்க ஒரு எலெக்ஷனுக்குள்ள இத்தனை கட்சி மாறினா அவனுக்கு அதையே தொழிலா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இதனால உனக்கு அரசியல் பிடிக்காம போச்சா? அதனால இல்லைங்க. ஐயோ, முதல்ல ஒரு கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும் இல்லைங்க. அப்ப ரெண்டாவது ஒரு கட்சிக்காரனுக்கு போய் வண்டி ஓட்டணும் இல்லைங்களா? இந்த 2 பேரும் சேர்ந்து ஏன்டா மூணாவது கட்சிக்காரனுக்கு வண்டி ஓட்டணும்னு சொல்லி வண்டி உடைச்சு போட்டானுங்க. ஓஹோ, வண்டி உடைச்சு போட்டானுங்க. அதனால உனக்கு அரசியல் பிடிக்கலையா? ஐயோ, வண்டி போனா பரவாயில்லைங்கண்ணா, படிப்பு போயிருச்சுங்க. படிப்பா? எப்படி? பிஏ சர்டிபிகேட்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அந்த லோன்ல தான் இந்த வண்டி வாங்கினேன். ஓஹோ, பிஏ படிச்சு சர்டிபிகேட் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தா கார் வாங்க கடன் கொடுக்குறாங்களா? ஆமா, பிஏ படிச்சு போட்டு நீ எதுக்கு பிடி வண்டி ஓட்ட போகணும்? பிஏ நான் படிக்கலைங்க, என் ஃப்ரெண்டு படிச்சாங்க. அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிறேன், ரியாக்ஷனே இல்லாம. ஏனப்பா எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான். அவன் சர்டிபிகேட்ட தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான். அதுக்கு ஒழுக்கமா டியூ கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் உன் ஹிஸ்டரி. கரெக்டா புடிச்சிங்க நம்ம ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி இல்லைங்க, இனிமேதான் நம்ம ஹிஸ்டரி ஆரம்பமா போகுது. வேண்டாம். நீ ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு. இனிமே உன் ஹிஸ்டரியை நான் ஆரம்பிக்கிறேன். கமான். என்ன கமான்? நான் ஆரம்பிக்கிறேன், நீ கமானுங்கிற. கமான். சரி கமான். யா. ஓகே, சாரி.